ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான தகவல் தான் என்னென்னா, தமிழகத்தில் ஒவ்வொரு தேர்தல் காலத்திலும் மக்கள் அதிகமாக எதிர்பார்ப்பது என்ன என்றால் 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி ஆகுமான்றது தான். ஆனால் இனி எந்த அரசும் கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி செய்ய முடியாத நிலையே உருவாக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க. இது அரசியல் பேச்சா அல்லது புள்ளி விவரங்களை சொல்லும் கசப்பான உண்மையா என்பது தான் பார்க்க போகிறீங்க. இன்றைய வீடியோவில் முழுமையான பார்க்க போகிறோம். இதை தான் பற்றி பார்க்க போகிறோம். 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி நடக்குமா, நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா, என்ன சாத்தியக்கூறுகள் இருப்பது என்ற போன்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2021 திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 5 சவரன் கீழ் உள்ள நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வதாக அறிவித்தது. அதன்படி 6000 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டது. 14.5 லட்சம் பயனாளிகள் பயன்பெற்றனர். ஆனால் அதே நேரம் 35 லட்சம் பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த 6000 கோடி தொகையை அரசு உடனே தரவில்லை. பல ஆண்டுகளாக பல தவணை முறைகளாக கூட்டுறவு வங்கிகளுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இதனால் வங்கிகளில் நிதி சுழற்சி பாதிக்கப்பட்டு சொல்லியிருக்காங்க. இதே போன்று 3 முக்கிய காரணங்களும் சொல்லியிருக்காங்க. ஏன் இனி தள்ளுபடி சாத்தியமில்லை என்பதை 3 முக்கிய காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் முதல் காரணம் பார்த்திங்கன்னா, வங்கிகளின் நிதி நெருக்கடி சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு வங்கிகள் லாப நோக்கமற்றவை என்றாலும் தானாக இயங்க வேண்டிய அமைப்புகள். தள்ளுபடி செய்த உடனே அரசு முழு தொகையும் தரவில்லை என்றால் அந்த வங்கி மூலதன நெருக்கடிக்கு தள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. முழுவதுமாக கணினிமயமாக்கல் போன்ற இரண்டாவது காரணம் சொல்லியிருக்காங்க. முன்பு ஒரு குடும்பத்தில் பலர் வெவ்வேறு சங்கங்களில் கடன் பெற்று தள்ளுபடி பெற்றனர். அதாவது ஒரு நபர் பார்த்திங்கனாக்கா மத்திய கூட்டுறவு வங்கி, பல்லவன் கிராம பேங்க்கு, விவசாய கடன், அவங்க 2 இடத்துல 3 இடத்துல கடன் வாங்கியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா ஆதார் இணைப்பு, ரேஷன் கார்டு இணைப்பு, மையத்தரவுகள் எல்லாமே ஒரு டேட்டாவாக சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எங்கே வாங்கியிருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி இருக்கும். ஒரே நபர் 2வது முறையாக தள்ளுபடி பெற முடியாது இனிமேல் சொல்லியிருக்காங்க. நிலுவைத் தொகையின் அதிர்ச்சி. தற்போது 5 சவரனுக்கு கீழ் நிலுவையில் உள்ள மொத்த நகைக்கடன் மதிப்பு எவ்வளோ தெரியுமா பார்த்தீங்கன்னாக்கா, 20,000 கோடியிலேருந்து 25,000 கோடி வரைக்கும் கூட்டுறவு வங்கியில் வச்சுருக்காங்க. ஒரு நபருக்கு 5 சவரனுக்கு கீழ் பார்த்திங்கனாக்கா 2.5 லட்சம் வரை கடன் எடுத்திருக்கலாம். அப்படி என்றால் 25,000 கோடி தொகையை அரசே ஒரே நேரத்தில் தர முடியுமா என்பது ஒரு சாத்தியமற்ற கேள்வியாக இருக்குது. திவாலாகும் அபாயம் சொல்லியிருக்காங்க. எதனாலனா, வங்கிகள் அரசு உடனடியாக 25,000 கோடி செய்யவில்லை என்றால் கூட்டுறவு வங்கி மூலதனம் முடக்கம், டெபாசிட் பணம் ஆபத்து, வங்கி திவாலாகும் நிலை இருக்கும். இந்த அரசியல் விஷயம் மட்டுமில்லை, இது நிதி நிலைமைக்கான ஒரு முக்கியமான தகவலாக இருக்குது. நகைக்கடன் தள்ளுபடி என்பது ஒரு முறை பெய்யும் மழை போன்றது. ஆனால் ஒவ்வொரு முறையும் மழையை நம்பி கிணற்றை மூட முடியாது. இனிமேல் மக்கள் எதிர்பார்க்க கூடாதது பார்த்திங்கனாக்கா, குறைந்த வட்டி, சலுகை திரும்ப செலுத்தும் திட்டம். இதுதான் உங்களுக்கு கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. குறைந்த வட்டியிலையும் திரும்பி செலுத்தும் கால அளவையும் உயர்த்தி கொடுக்கலாம். கடன் வாங்கி கட்ட வேண்டாம், இனி வருவது கடினம் என்பதே நிதி புள்ளி விவரம் சொல்லும் ஒரு முக்கியமான உண்மை. நீங்கள் எதனா வங்கி கடனில், அது கூட்டுறவு வங்கி கடனில் நகைக்கடன் வைத்திருந்தீங்கன்னா இனிமேல் கட்டாமலாம் இருக்காதீங்க, கட்டிடுங்க. இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. நகைக்கடன் வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும். கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் தள்ளுபடி கிடைப்பதற்கு மிக மிக கம்மின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.